திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு திருமாவே நினைக்கிறாரா? வருத்தப்பட்ட ஸ்டாலின். என்னாச்சு? திமுக கூட்டணியில் எம்பியாக இருக்கும் விசிக தலைவர் திருமா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் களமிறங்குகிறார் திருமாவளவன். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. இந்த கட்சிக்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளரை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். அப்போதுதான் காட்டுமன்னார்கோவில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் அறிவித்துள்ளார். திருமாவளவன் தற்போது எம்பியாக உள்ள நிலையில் தேசிய அரசியலில் இருந்து மாநில அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்துள்ளது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மொத்தம் 6 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதையடுத்து இந்த தேர்தலில் 10 தொகுதிகள் வரை விசிக எதிர்பார்த்தது. ஆனால் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கிடைக்கவில்லை. மாறாக விசிகவிற்கு 8 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்பட்டன. 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன.